போக்கோ M8X 5G அப்படின்னு போட்டிருக்காங்களா, மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. 4Gen 4 4Gen 5 3.5mm ஜாக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கிடைக்கும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50,000 போட்டு வச்சிருக்காங்க, 49,999. ஆனால் ஸ்பிளிட் ஸ்க்ரீனு அதெல்லாம் இல்லைடா, அதான் வருத்தமாக இருக்குடா. பர்ஃபார்மன்ஸும் எனக்கு தெரிஞ்சு 4Gen 5 நல்லா தான் இருக்கு. மேபி ஸ்கூல் கிட்ஸு யாரெல்லாம் வந்து இந்த ரொம்ப ஃபோன் அடிக்ட்ஸ் இல்லையோ. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து போக்கோ M8X பற்றி தாங்க. சரியா, எப்படியா இருந்தாலும் இந்த ஃபோன் என்னென்னு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அடுத்து வரப்போகிற ரெட்மி 17 இதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து இப்போது 19,000க்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட கரண்ட் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம எப்போயுமே ஹெச்டி டிவைசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஹெச்டி டிஸ்பிளே LCD பேனலோட தான் பார்த்துட்ருக்கோம். பட் அங்கே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 19,000 ரூபாய்க்கு 4Gen 5ஓட, ஏன்னா நம்ம நார்மலாக 6300 6360 இந்த மாதிரி ப்ராசர் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இவங்க 4Gen 5 கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம கிருஷ்ணாக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மோரோவர் இந்த டிவைஸில் 3.5mm ஜாக் வேறு இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜாலியாக. ஸோ 3.5mm ஜாக் பொதுவாக நம்ம அந்த 10,000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் பார்த்துருப்போம். பட் இப்போ நிலமை என்னென்னா, அந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் பார்ப்போம்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ 20,000 ரூபா செக்மெண்ட்டாக இருக்குங்கிறதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த இடத்துல. சரி. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா ஒன்றும் இல்லை, இவன் தான் வந்து ரெட்மி Note 17 யூஸ் பண்ணியிருப்பான். அதாவது போக்கோட M8 பவர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா மார்க்கெட்டில், அதுதான் ரெட்மியில் உங்களுக்கு Note 17. ஸோ அந்த டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஃபுல் HD AMOLED பேனலோட இருக்கும். 4Gen 4, இது 4Gen 5. அந்த லெஜெண்டரி டிவைஸ் நான் யூஸ் பண்ணேன். 8000 mAh பேட்டரியோட உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காக பார்த்தா, இப்போ எப்படின்னா ஒரு ஏஜ்டு பர்சன் யாருக்காவது அதை வாங்கி கொடுக்கணும்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். வெறும்னே வீடியோ தான் பார்க்க போறேன், அதுவும் யூடியூப்ல தான் வீடியோ அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா HD டிஸ்பிளேயோட வருது அப்படின்னும் போது அது ஒரு லெட் டவுனாக மாறுது. ஸோ நீங்கள் அப்போ 3000 எக்ஸ்ட்ரா பே பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா M8 பவரில் ஃபுல் HD பேனலோட அது கிடைக்கும். சரியா, ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா அதை விட கம்மியான ப்ரைஸில் 3000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. கம்மியான ப்ரைஸில் இதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த AMOLED நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் போக்கோ M8X 5G அப்படின்னு போட்டிருக்காங்களா, மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. 4Gen 4 இதுதான் இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இது வந்து கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் தான் இது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிவைஸ் வந்து அண்டர் 20Kல இப்போ கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் போக்கோ M8X 5G அப்படின்னு போட்டிருக்காங்களா, மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ எல்லா சைட்ஸ்லையும் போக்கோ M8X அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நம்ம இருக்கிறது லெதர் க்ரீனு 628GB மாடலு. இவங்க இன்னும் ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இப்போ இது உங்களுக்கு 20,000 ரூபா செக்மெண்ட்டில் இருந்தாலும் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50,000 போட்டு வச்சிருக்காங்க, 49,999. ஏன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு எல்லாமே போக வாய்ப்பு இருக்குது. அப்போது நாளை பின்னே யாரும் வந்து பிரிண்டட் ரேட் என்னன்னு கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்போ 50,000 போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெட் சார் வந்து 0.823, பாடி சார் வந்து 0.666, அதுதான் வந்து இதில் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் உள்ளே நல்லா இருக்க போதுன்னா ஒரு ஃபோனு, அடாப்டரு, USB Type-C கேபிள், சிம் எஜெக்டர் டூலு, குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, ப்ரொடெக்டிவ் கேஸ், பழைய அந்த TPU கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது என்னென்னா இவங்களோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் அப்படின்றத வந்து பின்னாடி ஹைலைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல என்னென்னா மேசிவ் 7900 mAh பேட்டரி. ஸோ இதுவே நீங்கள் வந்து போக்கோ M8 பவர் பண்ணிங்கன்னா 8000 mAh. ஸோ அது இன்னும் ரொம்ப பெரிய 100 mAhல ஒன்றும் மாற போகிறது இல்லை. அப்புறம் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதுவும் இன்பாக்ஸ் சார்ஜர், பாக்ஸ் சார்ஜர் இருக்குது. இமர்சிவ் 6.9 inch டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல HD ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, ஏன்னா வியாபாரம் பண்ணணும் இல்லையா. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. 4Gen 5 இது தாங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் 12GB RAM அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி எக்ஸ்பென்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து 12GB வரைக்கும் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா 6+6 6GB தான் பீக் இதில். ஓகே, அப்புறம் 50 MP பிரைமரி ஷூட்டர் இருக்குது, 8 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது. IP64 ரேட்டட் தான் இந்த டிவைஸு. அப்புறம் உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஏன்னா LCD பேனலு. ஸோ சைடில் பவர் பட்டன் தான் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு. அப்புறம் கார்னிங் வரலாக்கில் 7 இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதுதான் இப்போ இதோட USBங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்புறம் பவர்டு பை HyperOS, இதுதான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ உள்ள பாக்ஸ் கண்டென்ட் என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ ரைட் சைடில் வால்யூம் ரெக்கரும் பவர் பட்டனும் இருக்குது எப்பயும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக. அண்ட் அதே பிளாஸ்டிக் ஃப்ரேம் அப்படிங்கிறனால ஆண்டனா கட் அவுட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. 40,000 ரூபாய்க்கு இனிமேல் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். டாப்லேயும் ஸ்பீக்கர் கிரில் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5mm ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. பாட்டமில் வந்து சிம் ட்ரே ப்ளஸ் பிரைமரி மைக்ரோஃபோன், Type-C போர்ட்டு, ஸ்பீக்கர் கிரில் இதெல்லாமே பார்க்க முடியுது. பேக் சைடில் 50 MP கேமரா இருக்குது. கூட ஒரு பையன் ஒட்டின்னு வந்திருக்கான், ஆக்சிலரி கை. ஆமாம், அப்புறம் இங்கே தான் வந்து IR பிளஸ்டர் இருக்குது. அப்புறம் ஃப்ளாஷும் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஃப்ரண்ட்டில் ஒரு 8 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குங்க. சரி, பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது? பில்டு குவாலிட்டி வந்து ஃப்ரேம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்க வந்து பளபளன்னு இருக்குது. பிடிக்கவும் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக். பட் இந்த பேக்கில் இருக்க அந்த லெதர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாருங்களேன், செம்மையாக இருக்குது இந்த லெதரு. நான் இந்த பட்ஜெட்டில் இந்த ரேஞ்சில் இது எதிர்பார்க்கல சீரியஸ்லி. ஏன்னா நம்ம 13 அல்ட்ராவில் பார்த்துருப்போம். நான் வந்து ஒரு 13 அல்ட்ரா யூசர் இல்லையா, பழைய 13X யூசர். அப்படி பார்க்குறப்ப எனக்கு இது வந்து நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. கிரிப்பு வந்து எனக்கு கேஸில் இருக்கிற கிரிப்போட இதில் கிரிப்பு எனக்கு நல்லா டேரக்டாக யூஸ் பண்ணுறேன். ஆமாம், கேஸில் வந்து நான் சும்மா இப்படி பண்ணேன், ஃபோனை இப்படி திருப்புறேன், கையில் இருந்து கீழே விழுது. சரி, டிவைஸ் வந்து 232 கிராம்ஸ் வெயிட்ரா? அது அப்படியா? ஆகுதா? சத்தியமாக ஃபீலே ஆகல. நல்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ல. இப்போ 225 கிராம்ஸ் K90 எனக்கு வெயிட் வந்து எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அது டாப் ஹெவியாக இருந்திருக்கும் போல ஃபேன். இதில் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியல. 232 கிராம் அப்படிங்கிறது உனக்கு ஃபீல் ஆகலை இல்லையா? சுத்தமாக ஃபீல் ஆகலை. நீங்கள் ஃபோன் வந்து பார்த்தோன்னா உனக்கு திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.8 mm. சரியா? 7900 mAh பேட்டரி வேற இருக்கு இல்லையா? எஸ். சரி, இந்த IPS LCD பேனல் பற்றி உன்னோட தாட் என்னடா? ஆக்சுவலி வந்து இது வந்து 1080p நினச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட கொடுக்குறப்ப நான் எந்த ஸ்பெக்கையும் வந்து அந்த அளவு நான் பார்க்கல. ஓகேவா? நான் பார்த்தது எல்லாமே வந்து Note 17லேருந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்த்தேன். எப்படின்னா தயவு செய்து அப்போ அதான் M8 பவர்லேருந்து பார்த்தா M8X எப்படி இருக்குன்னு நீ சொல்ல முடியும். M8 பவரும் அது ஒன்று தான். சரி சொல்லு. M8 பவரோடு M8X பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தலையம் வந்து LCD போல. அதனால எனக்கு வந்து என்ன நல்லா இருக்க மாதிரி இருக்கு. AMOLED LCD நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, ஃபோன் ஐக்கானு, அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு ரெசல்யூட்டடாக தெரியலையே. அப்போ தான் வந்து நான் போனேன், டிவைஸ் ஹார்ட்வேர் ஆப் ஏற்றி உள்ளே போய் பார்த்தா 720p. சரி, ஓகே. பட் மற்றபடி ஃபாஸ்ட்னஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்காண்டவரே. நீங்கள் வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது. சும்மா இப்படி போயிட்டு வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மல்டி டாஸ்கிங்லாம் எப்படி இருக்கு? அல்டிமேட்டாக உள்ளது ஐயா. 5 ஆப்பு நீங்கள் சும்மா நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ இங்கே 6GB அவுட் ஆஃப் 3.1 இருக்குல்ல, 5 ஆப் போட்டோன்னே 2GB அவுட் ஆஃப் 6GB இருக்கும் கரெக்டாக. ஓகே. பட் ஸ்டில் மல்டி டாஸ்கிங் பண்ணுது. நீ இது விளாண்டு பார்த்தியா GTA வந்து அதோட நான் 4Gen 4ல் விளாட்னதோட இது எனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோறிச்சு எனக்கு. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. நான் பண்ணி கேம் விளையாடி அப்படியே கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் நான் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். கேம் ஹெவி லாக் ஆன். ஓகே. டிஸ்பிளே மீடியமில் இருக்குது. ஹை தாண்டி மேக்ஸ் ரெசல்யூஷன் 100%. ஓகே. அட்வான்ஸ்டு மேக்ஸ் எல்லாமே ஓகே. பேக் அப்படியே ரேடியோ, எவனுக்கு தேவை ஆடியோவில் ரேடியோ. ஓகே. பேக் இப்போ நீ வெளியில் போய் இருட்டில் கார் எடுக்கிறதுல தான் இருக்குது டெஸ்ட்டு. ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு. HD நல்லா ஜாலியாக ரன் ஆகும், அதுதான் ஹைலைட். அழகாக இருக்கே. அப்படியே இந்த சைடு போ அப்படியே இந்த பிரிட்ஜுக்கு கீழே போ. ஒரு கார் எடுத்தால் கூட Dimensity 950லலாம் பார்த்தோன்னா 9000. இந்த லைட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கொயராக தெரியும். அது காட்டுறதுக்கு தான் அவர் சேவ் பண்ணிவிட்டு 3 வர சொன்னார் அடிக்கலான்ட்டு. என் நல்ல நேரம் அது நடக்கலை. அதாவது என்னென்னா Dimensityயில் சில கேம்ஸ் கொஞ்சம் கோளாறாக தாங்க இருக்குது. சரியா? கிராஃபிக்ஸ்லாம். எஸ். சரி, இப்போ அப்படியே மல்டி டாஸ்க் பண்ணி காட்டு. வெளியே போகிறேன். ரேம் யூசேஜ். ஆனால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு அதெல்லாம் இல்லைடா, அதான் வருத்தமாக இருக்குடா. ரேம் யூசேஜ் பார்ப்போம். 3.4 GB அவைலபிளா? யா. இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம், வெளியே வருவோம். கூகுள் ஓப்பன் பண்ணுவோம், வெளியே வருவோம். க்ரோம் ஓப்பன் பண்ணுவோம், வெளியே வருவோம். ஹார்ட்வேர் இன்ஃபோ ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? இது போதும். 4 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஓகேவா? 3.2 GB. சரி, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் பார்ப்போம். கேமு இருக்கு, கொஞ்சம் ஸ்டட்டர் ஆச்சு. ஆமாம், ஸ்டட்டர் ஆகுது. செட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ரேம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. ரேம் 2.3. சரி, ஓகே. அதான் நான் சொல்கிறேன். அதாவது மல்டி டாஸ்க் பண்ணாலுமே கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னா 2 GB லெஃப்ட்டில். இவ்வளோ வடை சுட்டதெல்லாம் இருக்கட்டும், ஃபோன் காலுக்கு எப்படி இருந்தது? ஃபோன் காலுக்கு அல்டிமேட்டாக இருந்தது. ஷாமி டெய்லர் தான். அப்போ கால் ரெக்கார்டிங் இருக்கு. நீ அப்போ லவுட் ஸ்பீக்கரும் நல்லா இருக்குன்றனால அப்போ லவுட் ஸ்பீக்கர்லேயும் கால் ஓகே, இயர்பீஸ்லேயும் ஓகே. 3.5 ஜாக் வேறு இருக்கு. ஆமாம், 300% பாருங்க. சரி, இது யூஸ் பண்ணி பார்த்தியா? TWS-ஆ? சரி, HD பேனல் ஆச்சு. HD பேனல் உனக்கு எப்படி இருக்கு? அவுட்டோர்லயும் ஆக்சுவலி நான் HD பேனல்னே எனக்கு தெரியல. டிஸ்ப்ளேல பெசல் ஃபார் ஷூர் இருக்க தான் செய்யுது. முன்னெல்லாம் 15000 செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம். ஆமா,
இந்த என்ட்ரி லெவல் ரெட்மி என்ட்ரி லெவல் போக்கோல பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கும் அது வந்து தாவி குதிச்சு வந்திருக்குங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக அதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம் இருக்குது இதில். ஆனால் இதில் பார்த்தியாடா ஹெச்டிஆர் இல்லை, பட் 60 FPS ப்ளேபேக்கு 1080p வரைக்கும் புஷ் பண்ணுது. ஆனால் டிஸ்பிளே 720p தான், ஸோ அதுவே போதும் தான். ஆமாம், பட் இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் லேக்லாம் இல்லை, அதே மாதிரி வியூ ஆங்கிள் வேறு. ஆமாம், வியூ ஆங்கிள் இப்படி தான் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. நார்மலாக இந்த எல்சிடி பேனலில் நான் எப்பயுமே பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, 10 to 12K நான் பார்த்துருக்கேன் முன்னாடி. ரெட்மி A4, அப்புறம் போக்கோ C85, ஐக்கூல Z10 லைட்டு, Z9, அந்த 9 லைட் சீரிஸ் 11,000 12,000 அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த எல்சிடியில் வந்து ஒரு மாதிரி வியூவிங் ஆங்கிளில் வந்து ரிஃப்ராக்ஷன் நடந்து எனக்கு கிளியராகவே இருக்காது, ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அது இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு, பாசிட்டிவ் சைட்ஸ். இதில் சூப்பராக நம்மளுக்கு 3.5mm கொடுத்துட்டான்ல. ஆமாம், அதுவும் நல்லா இருக்கு. ஸோ அதுலேயும் ஆடியோ ஓகே தான். ஆமாம், ஹாப்டிக்ஸ் எப்படி இருக்கு? ஹாப்டிக்ஸு ஓகே நம்ம அதில் சொல்கிறதுக்குலாம் எதுவும் அந்த அளவு இல்லை. பட் இவ்வளோ நேரம் தடவிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? நீ முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் டேப் டு அன்லாக் வச்சிருக்கியா இல்லையா? டேப் டு அன்லாக் வச்சிருக்கேன், ப்ரெஸ் டு அன்லாக் வச்சிருக்கேன். அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். ஆக்சுவலி என்னன்னா அல்ட்ராசோனிக்லாம் வந்துட்டு அப்படியே லைட் மோடுக்கு போட, லைட் மோட் போட்டாச்சு. எப்படி இருக்கு? பலன்னு இருக்கு. எல்சிடி பேனலில் லைட் மோட் தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. எஸ், டார்க் மோடில் பிளாக் டீப்பாகவே இருக்காது எல்சிடியில். எனக்கு அதெல்லாம் வந்து நான் ஒரு கேஷுவல் யூஸர். நான் நோட் 17 யூஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓகேயா? ஓகே தான். ஆனால் ஸ்மட்ஜஸ் ரொம்ப அட்ராக்ட் ஆகுது, பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. காட்டவானே? காட்டுங்க. துடைக்கலாம் முடியல, தொடச்சாலும் சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணாவோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து காட்டுது அப்படின்னும் போது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் செட்டிங்ஸ், பிரஸ் டச் இப்போ வந்து செமையாக இருக்கும். அவ்வளோதான், அதான் அன்லாக் ஆகிடுச்சே, செம ஃபஸ்ட்டாக இருக்குது. ஓகே சரி, எனக்கு இப்போ என்னென்னா ஹாப்டிக்ஸ் ஆவரேஜ் தான், ஸ்பீக்கர் ஓகே. இதெல்லாம் பார்க்கறதுனால பர்ஃபார்மன்ஸும் எனக்கு தெரிஞ்சு 4Gen 5 நல்லா தான் இருக்கு. ஆமா, டிஸ்ப்ளேயும் அவுட்டோர் அந்த பிரைஸ் டு ரேஷியோல இப்ப இருக்க நிலைமையில கம்பேர் பண்றப்ப 4Gen 4 கம்பேர் பண்றப்ப இது எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ். சரி, எவ்வளவு ப்ளோட்வேர்ஸ் இருந்தது? ப்ளோட்வேர்ஸா இங்க பாருங்க. டேய் ப்ளோட்வேர் கிட்ட வரேன் ப்ளோட்வேரே அங்கதாங்க இருக்கு. இந்த வரேங்க இருக்கேன். இங்க பாத்தீங்களா ஒரு குருவி வெட்டி பாச்சு. இருங்க வரேன். சரி, அதை ஆஃப் பண்ண முடியாதா? அதுதானே இப்போ போய் செக் பண்ணிட்டு இருந்தேன் நான். முடியுதா? ஷோ ரெக்கமெண்டேஷன்ஸ் தூக்கு, செட்டிங்ஸ் உள்ள போடா, கீழே இருக்கு பாருடா. நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணேன், இருங்க வரேன். இன்கேம் ஷார்ட்கட்ஸ், கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன் தூக்கிட்டியா? இங்கே இருக்கு, இருங்க தூக்கிட்டேன். வெளியே வருமா? வந்துரு சி போயிடு. ஐயோ மறுபடியும் எட்டி பார்க்குதே. இது இங்கே மட்டும்தான் இருக்கு, ஓகேவா? நான் இதை மட்டும் பார்க்குறேன் என்னன்னு, பட் மற்ற எந்த இடத்துலையுமே இல்லை. குருவி பாசமாக எட்டி வேற பார்க்குது. ஆக்சுவலி இவன் தான் வந்து பண்ணுறான் இன்ஸ்டாலேஷன் அப்டேட்ஸ் மட்டும் எல்லாமே இவன் தான் பண்ணுறான். புதுசாக லொக்கேஷன்லாம் கேட்குறான். நம்ம சிஸ்டம் ஆப்ஸும் இன்டர்ஸ் ஆப்ஸ் தான் பண்ணுறான். மற்றபடி இவன் அந்த அளவுக்குலாம் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கல. உள்ளே போனால் கொடுக்குறான் ரெக்கமெண்டேஷனு. ஆனால் யூஐயில் வந்து தீம் அந்த இது அனிமேஷன்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கு இல்லையா? இப்போ நீ எழுக்கும் போது வந்ததெல்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், ஆனால் மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கு. அதுதான் கொஞ்சம் கட் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலயே கட் டவுன் பண்ணிட்டாங்கல்ல. உனக்கு தான் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனும் கிடையாது, இது ஃப்ளோட்டும் கிடையாது. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதெல்லாம் வந்து அடுத்த அப்டேட்ல கொடுக்கறதுக்கு நம்ம சஜஷன் நான் கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்கா ஃபீல் ஆகுது. அதாவது நீங்க HD பேனல கொடுத்துட்டு அதுக்கு 4Gen 5 கொடுத்துட்டு இதை கூட அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்களே ஹேண்டிகேப் பண்றீங்க இல்லையா? அது வந்து தப்புன்னு சொல்லிட்டேன். சரி, மீ ரிமோட் ஓகேயா? ஓகே, அதுவும் ஓகே. இங்க வச்சிருக்கான் போல. சரி, எவ்வளவு ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் இருந்தது? அதுக்கு தான் ப்ளோட் இருக்கு. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து நம்ம இந்த ஷூட்டர், பிரிக் பிரேக்கர், சாவடிக்கிறதுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அகோடா பக்கோடா அதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த கிளாசிக்கை வச்சுட்டா நம்ம இங்க இருந்தே தூக்கலாம்ல. மொத்தமா செலக்ட் பண்ணி தூக்கிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், செட்டிங்ஸ்ல இது எல்லா இடத்துலயுமே நான் போய் பண்றது, உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனா சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல மெட்டான்னு போடுவேன். இங்க வருவான் மெட்டா, அதை பாருங்க சர்வீசஸ், இவனெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணேன் எடுத்த உடனே.
அதே மாதிரி அடுத்த பேட்டரி ரெக்கமெண்டேஷன் எல்லா ஃபோன்லையுமே ஏன் இந்த நம்ம டாப் லைன் ஃபோன் வரைக்குமே என்னன்னா இந்த இடத்துல கனெக்டிவிட்டியில் போய் பிரிண்டிங்னு ஒன்று இருக்கும். இது ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ண இவன் ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா இவன் வந்து நம்ம ஒய்ஃபைல வந்து பிரிண்டிங் சர்வீஸ் இருக்கா, பிரிண்டர் இருக்கான்னு சர்ச் பண்ணோம். இவனே ஆஃப் பண்ணிடுவான். NFC இருந்தால் அவனே ஆஃப் பண்ணுவான். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம அந்த அளவுக்கு டேப் டு பே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி எப்படியே இதில் NFC இருக்காது. சரி, இதெல்லாம் தான் வந்து மேட்ரு. சரி, பேட்டரி லைஃப் எப்படி இருந்தது ஒரு கேஷுவலாக நீ யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். பேட்டரி லைஃப் வந்து மக்களே இது ரிவ்யூ கிடையாது, ஒரு விமர்சனம், ஒரு இம்ப்ரெஷன், அவ்வளோதான். ஓகே, ஒரு 3 நாள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுங்கிற ஒரு இம்ப்ரெஷன், அவ்வளோதான். ஆக்சுவலி பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் கொடுத்தது வந்து நான் போடவே இல்லை. சரி, ரைட்டு. போதுமா? 3 நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் நீ உள்ள பிஎஸ்என்எல் சிம் போட்டு நீ இதை பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணல, நீ ஒரு செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ண. எனக்கு அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு 720pல வச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு எனக்கு. எப்படின்னா அந்த 7900 போதும், அதே மாதிரி தான் இருக்கு. சரி, நான் இப்போ என்ன பிளான்ல இருக்கேன்னா, இந்த ஃபோனை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி நான் பவ்யாட்ட வந்து ஐகோ Z11 லைட் கொடுத்தனோ அந்த மாதிரி நான் இந்த டிவைஸை கொடுக்க போகிறேன். அந்த பிள்ளை யூஸ் பண்ணிட்டு அவளோட கருத்துக்களை சொல்லிட்டோம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இதுவே பாருங்க. இல்லை இதெல்லாம் ஓகே. பிட்வீன் ஆப்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். பிட்வீன் ஆப்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் 4 to 5 ஆப்ஸ் போகலாம். 6GB RAM வச்சு நீ வந்து ரொம்ப ஆர்வ கோளாரா அந்த இன்டர்நெட்ல உள்ள மொக்கையை பார்த்து பழகிட்ட போல. என்ன ஆகுதுன்னா, லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் லோடே ஆகலை பேர். இப்போ வேறு எல்லாமே லோட் ஆகுது பேர். அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்கவும் கூடாது. நீங்கள் நாங்கள் எப்படியா இருந்தாலும் நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிடுவோம். இப்படியும் நம்பிக்கை வச்சிருக்கோம். கேமரா எப்படா இருக்கு? கேமராவா இங்கே பாருங்க, கச்சக். ஓகேல. ஓ, இது அது M8 பவரோட ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஜாலியாக இருக்கா? 720p நிலையோ? இவனை இப்படி தள்ளிட்டு நான் கேலரியில் போவேன். லோட் ஆகுதா பார்த்தீங்களா? இந்த லோடிங் ஸ்பீடை பரவாயில்லையே பார்த்தீங்களா? அடுத்து இருங்க, ஜூஜில் போவோம். தம்பி, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதில்ல. சரி வாங்க. இல்லை, நான் என்னன்னா இப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்ப ப்ராசஸிங் பவர் யூஸ் ஆகும். சரி, இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். 50MP, அப்போது 50MP மோடு அந்த சைடு தள்ளனா வரும். சரி, வீடியோவில் 1080p 720p, ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 720p, ரியர் கேமராவில் அவ்வளோதான். சரி, ஓகே. அதான் 1080p 30fps தான் மேக்ஸிமம். ஆமாம், அல்ட்ரா HD மோட் போட்டுக்கலாம். டூவல் வீடியோ இருக்குது. இந்த மோட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். ஒரு சில விஷயங்கள் இதில் கட் டவுன் ஆகிருக்கும். ஸோ நைட் மோடும் இருக்குது. எப்படியும் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோ அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. எஸ், வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அண்ட் அதே தான் இருக்கும். ஸோ ஸ்டெபிலைசேஷன் இந்த மாதிரியான ஏரியாலலாம் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. இருந்தாலும் சரி, என்ன பண்ணுது M8X பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன். எப்படி இருக்குது? ரியர் கேமராவில் 1080p 30fps எப்படி இருக்குது? ஓகேயா? சரி, ஓகே. மொத்தம் நான் பார்த்ததை வச்சு சொல்லணுன்னா, பேட்டரி லைஃப் மீடியா சென்ட்ரிக், 3.5mm ஜாக் வேணும்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு, ப்ளஸ் உங்களுக்கு டைப்ஸ்லேயும் ஆடியோ ஒர்க் ஆகுங்க. சரியா? அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ அப்போ மீடியா சென்ட்ரிக் செகண்டரி ஃபோனுக்கு தரமான ஃபோன் தான். மேபி ஸ்கூல் கிட்ஸு யாரெல்லாம் வந்து இந்த ரொம்ப ஃபோன் அடிக்ட்ஸ் இல்லையோ அதை நான் முக்கியமாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இப்போது ஃப்ளாக்ஷிப் ஃபோனை நோக்கி போகிறதுலாம் யாருன்னு பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிலர். இப்போது ஐகோ டிவைஸே என்னோட கசின்ஸ் ஒரு சிலர்லாம் கேட்பாங்க. எப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன், 15 டேரெக்டாக 80,000 70,000 போயிடுறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க வந்து வேறு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் ஒரு கேஷுவல் யூஸருக்கு வந்து என்ன பண்ணால் இந்த 6128 வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா உனக்கு 4128 6128 2 வேரியண்ட்டு. ஸோ 4128 தான் இந்த 120K இருக்குது. சரியா? ஆனால் வாங்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா 6128 வாங்கிடுறது பெட்டர் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. எஸ், சரியா? எஸ், ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இந்த டிவைஸ் பற்றி இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கிருஷ்ணா, பாய்.